ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்னு சார்பாக கண்டிப்பாக நம்ம ஸ்டடி பிளான் இந்த பார்த்திங்கன்னா இப்போ டைம் டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த டைம் டேபிள் படி நீங்கள் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்ல என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் வந்து எப்படி எழுதுனா நம்ம ஈஸியாக ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நிறைய பேர் நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் பார்த்தா தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் நல்லா யூஸ் பண்ணி நல்லா எழுதியிருக்கீங்க. ஸோ அதுலேயும் நிறைய ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான் ஸோ அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எஸ்எஸ் வந்து நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட எஸ்எஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே எழுதினா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதன் மூலியம் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷனில் ஸோ இது வந்து எங்களுடைய ஸ்டூடெண்டோட பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ 14 1 மார்க்கும் ஃபுல்லாக எடுக்கணும். புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் நல்லா பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ஷனோட எழுதுங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பரோட ஆன்சர் தான். ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்றது இப்படி ப்ரெசென்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு அந்த பாயிண்ட்ஸ் எழுது, முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஆன்சர்ஸ். நீங்கள் கைடில் எந்த கைட்னாலும் படிச்சாலும் புக்லையும் படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டியூட்டிஸ் ஆஃப் பாலைக்காரர். ஸோ இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் நமக்கு தெரியும். ஸோ சைட் ரேட்டிங் இதே மாதிரி எக்ஸாக்டாக சைட் ரேட்டிங் போட்டு ஸோ அந்த சைட் ரேட்டிங் இதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி முடியும். எல்லாரும் நிறைய பேர் கேட்குறதுனா சார் 3 hours கூட கம்ப்ளீட்டாக முடியும். கண்டிப்பாக முடிக்க முடியும். ஸோ கவலைப்பட வேண்டாம். பப்ளிக் எக்ஸாம் முன்னால் ஒவ்வொரு எக்ஸாம் முன்னே டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அதன்படி எழுதிங்கன்னா ஷூராக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் ஆஃப் ரேட்டிங் கிளைமேட்ஸ். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் கைடிங் பிரின்சிபல் ஆஃப் பஞ்சஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் இன் தமிழில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். கம்பல்சரியில் வந்து டெரஸ் ஃபார்மிங் பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். முதல்ல சைட் ரேட்டிங் போடுறோம். சைட் ரேட்டிங் போட்டு அதுக்குள்ளே அந்த ரேட்டிங்கை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டிங்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து யூரோப்பியன் அலைன்ஸ் வந்து இந்த கண்ட்ரிஸ் அலைன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக இதே மாதிரி வந்து எழுதிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா ஷூராக நம்ம 5 out of 5 கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 2 பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் போட்டு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சைட் ரேட்டிங் போட்டு சைட் ரேட்டிங் கீழே ஒவ்வொரு கான்செப்ட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் டைம் லைனும் மென்ஷன். டைம் லைன் நீங்கள் 1 மார்க் முடிச்சோன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ ஸ்கேல் மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அந்த ஈவெண்ட்டை 5 ஈவெண்ட் ஃபஸ்ட்டு எழுதிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அவுட் பிரேக் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ரிவால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுக்கு இதே மாதிரி சைட் ரேட்டிங் போட்டு அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி எழுதினீங்கன்னா ஷூராக 5 out of 5 கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது அப்படியே பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளான்டேஷன் ஃபார்மிங் இன் தமிழ்நாடு. ஸோ இது ஜாகிரபியில் கேட்ட கொஸ்டின். இதே மாதிரி நீங்கள் ரைட் பண்ணி ஸோ அதில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 5 பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 5 பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் எழுதுனீங்கன்னா 5 மார்க் ஈஸியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பவர் இதில் இருக்க கொஸ்டின் தான். ஸோ நிறைய டைம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சைட் ரேட்டிங் போட்டு அந்த பாயிண்ட்ஸை முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நேஷனல் இன்கம் எக்கனாமிக்ஸில் கேட்ட நேஷனல் இன்கம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அதே பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஒவ்வொரு ஹெட்டிங் நெட் டொமஸ்டிக் அந்த ஒவ்வொரு ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் ஹெட்டிங் போட்டு பர் கேபிட்டல் இன்கம் அந்த 5 ஹெட்டிங்கை போட்டு வந்து பர்சனல் இன்கம் 5 ஹெட்டிங்கை போட்டு அந்த 5 ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக 5 out of 5 கிடைச்சிடும். நெக்ஸ்ட் டைரக்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து கம்பேரிசன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எழுதும் போது இப்படியே பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈவேரா ஐன்னு பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின். ஈவேரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பெரியாரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி அந்த சைடு ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எழுதி ஸோ அந்த பாயிண்ட்ஸ்க்குள்ளே முக்கியமான வேர்டு அண்டர்லைன் பண்ணுங்க. இதுக்கு 4 மார்க். நெக்ஸ்ட் 4 மார்க் வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது 4 மார்க் அதுக்கு 4 மார்க்கை கம்பேரிசன் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிங்க. எப்படி ஹிட்லர் படிக்கிறோமோ அதே சுபாஷ் சந்திர போஸ் முசோலின்லாம் கம்பேர் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் மேப்பும் எக்ஸாக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாலியன் வாலாபாக், ஜான்சி, பாம்பே, நெக்ஸ்ட் மெட்ராஸ் வேதாரண்யம் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மேப் அவுட்லைன் 42ல் கேட்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இதில் வந்து இந்தியா மேப் தான் கம்பேர் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டும் ஆரவல்லி ரேஞ்சு, டெக்கான் பிளாட்டியோ, அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன், அலுவியல் சாயில் ரீஜன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸும் இதை மென்ஷன் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். மேப்பில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக ஸோ இந்த வீடியோவில் போட்டிருக்கிற மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா SS% பண்ணிங்கன்னா ஷூராக எஸ்எஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க். நீங்கள் 1 மார்க் கூட கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக எஸ்எஸ் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ நான் பல டைம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் என்ன தான் படித்ததும் ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நான் எல்லா சப்ஜெக்டும் நல்லா படிச்சிருக்கோம் சிலர். ஸோ ஆனால் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலான்றது உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். சும்மா வெறுமனே நம்ம படிச்சிருக்கிறது அப்படியே கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு வரதோட ஸோ ஒரு சைட் ரேட்டிங் போட்டு அந்த சைடு இதுக்கெல்லாம் டைம் கிடைக்குமா சொன்னால் கண்டிப்பாக டைம் கிடைக்கும். நீங்கள் வெல் பிளானடாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் வந்து எளிமையாக எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை நம்ம எந்த மாதிரி கொஸ்டின்
படிச்சு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்காகவே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் இருக்க கொஸ்டின் தரவா படிங்க. ப்ளஸ் பிடிஎம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் அப்லோட் பண்ணிக்கோ, அதை பயன்படுத்திக்கங்க. ஸோ எஸ்எஸ் வந்து படித்து எழுதி பாருங்க. நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கிறதுனா 1000 டைம்ஸ் படிக்கிறத விட ஒரு டைம் படித்து எழுதி பாருங்கள், ஷூராக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்டடி பிளான் கேட்டிருக்கேன். நம்ம உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 டேஸ் இந்த 12 டேஸை ஸ்ப்ளிட் பண்ணி என்ன சப்ஜெக்டை எந்த டைமில் படிக்கிறது, அதே மாதிரி எத்தனை நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஸோ அதுக்கான வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனடியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம் டேபிள் படி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மெத்தட் படி நீங்கள் எழுதுங்க, ஷூராக நீங்கள் வந்து வரக்கூடிய பப்ளிக் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறது எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னாவே ஷூராக நல்லா ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஃபோர் தட், ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஎஸ்சி, we would like to say great wishes to each and every student for your public examination preparation, and also thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Thank you all. அன்பான மாணவர்களே, நம்ம சேனல் GR Success STC உங்களுக்காகவே ஸ்டார்ட் பண்ண நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுதிங்க, நம்ம ஜூன் மந்த்லேருந்தே நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ எதுக்காகனா நம்ம இந்த அளவு நம்ம பப்ளிக் நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக எந்தளவு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்ப முடியுமோ அந்தளவு முக்கியமான கொஸ்டின்ஸ் பேப்பர் பர்சன் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இல்லை வேறு ஏதாவது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் வந்து எக்ஸ்பிளைன்ஸ் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். கண்டிப்பாக வெற்றி நமதே. கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணி இந்த 12 நாளும் சரியாக பயன்படுத்திக்கங்க. ஸ்டடி பிளான் உடனடியாக உங்களுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. இப்போ ப்ரிப்பேர் வெல். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் த ஸ்டூடெண்ட். பை.